சத்யா, என்னம்மா தூக்கம் வரலையா? இல்ல, தண்ணி குடிக்க வந்தேன் மாமா. நீங்க தூங்கலையா மாமா? எனக்கு தூக்கம் வரலம்மா. அதான் அக்கவுண்ட்ஸ் பாத்துக்கிட்டு இருந்தேன். அர்ஜுன் தூங்கிட்டானாமா? அவரே நல்லா தூங்குறாரு மாமா. பழையபடிக்கு நார்மல் ஆயிட்டானா? அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல மாமா. சத்யா, நில்லுமா. சத்யா, ஒன்னும் பிரச்சனை இல்லையா? உனக்கு பொய் சொல்ல வரல சத்யா. உன் வாய் பொய் சொல்லுதே தவிர உன் கண்ணுக்கு பொய் சொல்ல வரலமா. சத்யா, உனக்கும் அர்ஜுனுக்கும் நடுவுல நிச்சயம் ஏதோ ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. எனக்கு தெரியுமா. இத்தனை நாளா இந்த வீட்டுல என்ன நடந்தாலும் நீ என்கிட்ட சொல்லுவ. ஆனா கொஞ்ச நாளா உனக்கு என் மேல நம்பிக்கை இல்ல போல. எதையுமே சொல்றது இல்ல. ஐயோ, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல மாமா. இந்த பாருமா, உனக்கு என்கிட்ட சொல்ல விருப்பம் இருந்தா நீ சொல்லு, இல்லன்னா வேண்டாம். சொல்லுமா, என்கிட்ட என்னமா தயக்கம்? சொல்லு சத்யா. அப்பா கேக்குறாருல, சொல்லு. அட, ஏய் சொல்லு சத்யா, ஏன் தயங்குற? உனக்கு எனக்கும் என்ன பிரச்சனைன்னு அப்பா கிட்ட சொல்லு. இப்ப நீ சொல்லலனா நான் சொல்லுவேன். அப்பா நீங்களே சொல்லுங்க, அம்மா உங்ககிட்ட இதுவரை ஏதாவது மறைச்சிருக்காங்களா? அர்ஜுன் மறைச்சதில்ல தானப்பா? இவ என்ன பண்ணிருக்கா தெரியுமா? ஒரு பெரிய விஷயத்த மறைச்சிருக்கா. என்னப்பா? எனக்கு தெரியாம ஏதோ பிசினஸ் கோர்ஸ் படிக்க போறேங்கிறா. அதுவும் ஒரு ஃபாரின் யூனிவர்சிட்டில கோர்ஸ் அப்ளை பண்ணிருக்காப்பா. அப்படியா? ஆமாப்பா, 2 வருஷம் கோர்ஸ் பாது. என்ன இங்க தனியா விட்டுட்டு ஃபாரினுக்கு போய் அந்த கோர்ஸ் படிக்க போறாளாம். என்கிட்ட தான் சொல்லல, உங்ககிட்டயோ இல்ல அம்மா கிட்டயோ பெர்மிஷன் வாங்கலாம்ப்பா. மாமா, அது நீ இரு, பேசாத. நான் பேசிக்கிட்டு இருக்கேன்ல. ஏன் இப்படி பண்ண சத்யான்னு கேட்டா, படிச்சுட்டு வந்து எனக்கு பிசினஸ்ல ஹெல்ப் பண்ண போறாளாம். அப்படியா சத்யா? அர்ஜுன் சொல்றதெல்லாம் உண்மையா? சொல்லு. என்ன? நீங்களே சொல்லுங்கப்பா. இப்போ இவ என்ன இங்க தனியா விட்டுட்டு ஃபாரின் போய் படிச்சே ஆகணுமா? அப்புறம் என்ன யாரு பாத்துப்பா? வீட்டை யாரு பாத்துப்பா? இவ இந்த வீட்டோட மருமகங்கிற கடமையோ பொறுப்போ இவளுக்கு கொஞ்சமாவது இருக்காப்பா? இவ என்ன இப்படி இங்க தனியா விட்டுட்டு அங்க போய் படிச்சுதான் ஆகணுமா? இருங்க இருங்க, இதான் உங்க 2 பேருக்குள்ள பிரச்சனையா? ஆமாப்பா. ஏன்பா, நான் வேற ஏதோ சீரியஸா இருக்குமோ நினைச்சிட்டேன்பா. பயந்து போயிட்டேன். என்னப்பா நான் இவ்வளவு சீரியஸா சொல்றேன், நீங்க சிரிக்கிறீங்க. இல்ல அது இல்ல. சரிப்பா, நான் சிரிக்கல, விடு. சாரி. இது ஒரு சின்ன சண்டை, ஊடல். அத நினைச்சுதான்ப்பா சிரிச்சேன். அது சரி, உங்க 2 பேர் லவ்வுக்கு அளவே இல்லப்பா. அப்பா, எங்களை விமர்சனம் பண்றதை விட்டுட்டு இவளுக்கு அட்வைஸ் பண்ணுங்கப்பா. மா, என்னம்மா இதெல்லாம்? நமக்கெல்லாம் இன்னும் எவ்வளவோ பிசினஸ் இருக்கு. அர்ஜுன் செல்வனாகி ஏன் உன் அப்பா நல்லனப்பா? இந்த பிசினஸ் எல்லாம் பிராக்டிகலா கத்து கொடுக்காத பாடத்தையா எவனோ ஃபாரின்ல இருக்கிறவன் கத்து கொடுக்க போறான்? என்னம்மா அப்படி சொல்லுங்கப்பா. மா, அர்ஜுன் உன் பேர்ல எவ்வளவோ பிசினஸ் பண்றான். நியாயமா நீ அர்ஜுன் கூட டெய்லியும் ஆபீஸ் போ, சப்போர்ட் ஆயிரு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பிசினஸ் கத்துக்க. இதுக்கு எதுக்குமா வீட்டை விட்டு பிரிஞ்சு எங்கேயோ வெளிநாட்டுக்கு போய் படிக்கணுங்கிற தேவையில்லாம? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். போங்க, போய் தூங்குங்க. குட் நைட். நானும் போய் படுக்கிறேம்மா, டைம் ஆயிடுச்சு. குட் நைட் பா. குட் நைட். என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ? எங்க அப்பா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லலாம்னு நினைச்சியா? இல்ல அர்ஜுன், அவர்தான் கேட்டாரு, ஆனா நான் சொல்லல. நமக்குள்ள இருக்கிற இந்த பிரச்சனை நமக்குள்ள மட்டும் தான் இருக்கணும். இதையாவது காப்பாத்துன்னு நான் சொன்னேன், ஞாபகம் இல்லையா? நான் சொல்லல.
சொல்லவும் மாட்டேன் அர்ஜுன். அதுவும் எங்க அப்பா ஒண்ணு சொன்னாரு பாரு, உனக்கு பொய்யா சொல்ல வரலையாம. ஐயோ, இது எப்படி இருக்கு தெரியுமா? ஆ? இந்த நிறைய விஷம் இருக்கிற பாம்புக்கு நல்ல பாம்புன்னு பேர் வச்சிருக்காங்களே, அது மாதிரி இருக்கு. ஐயோ ஐயோ.